Hi, my name is PK and welcome to my channel and also welcome to the second episode of Summer Garden. First episode போன வீடியோல இந்த வரப்போற சம்மருக்கு நம்ம கார்டனை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் என்னென்னலாம் பண்ணா நம்ம கார்டன்ல இருக்க செடிகளை சம்மர்ல இருந்து காப்பாற்ற முடியுன்றதை பத்தி ஒரு எசென்சியலான 8 டிப்ஸை பத்தி பார்த்துருப்போம். அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேல ஐ கார்டில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இந்த செகண்ட் எபிசோட்ல இந்த சம்மருக்கு என்ன மாதிரியான ஒரு மண் கலவை ரெடி பண்ணான்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ சம்மர்ன்றது எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ஏற்ற மாதிரி ஒரு மண் கலவை ரெடி பண்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்மளோட கோல் ஒரு மண் கலவை ரெடி பண்ணணும். அந்த மண் கலவையில் ஈரப்பதம்ன்றது ரொம்ப நேரத்துக்கு அந்த மண் தக்க வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். அண்ட் as well as அந்த மண்ணில் நியூட்ரிஷன் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண் கலவை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அதை பார்த்துடலாம். மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை அந்த தேவையான எலமெண்ட்ஸ் என்னென்னன்றதை இப்போ ஒன்னொன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு தோட்ட மண் இல்லைன்னா செம்மண் தான் கம்பல்சரி யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ, உங்களுக்கு தோட்ட மண் ஈஸியாக கிடைச்சதானே நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து 2 பங்கு தேங்காய் நார் கழிவு. இந்த தேங்காய் நார் கழிவுன்றது இந்த சம்மர் கார்டன் சாயில் மிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் 3வது 1 பங்கு மாட்டு எரு. 4வது 1 பங்கு வீட்டு குப்பையிலேருந்து ரெடி பண்ண இந்த உரம். அண்ட் 5வது மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் தான் நம்ம மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை சப்ளை பண்ணும். ரெண்டு கையளவுக்கு வெயில்ல காய வச்சு உலர வச்ச இந்த காஃபி தூள் பவுடர். அண்ட் அடுத்து கொஞ்சமா முட்டை தூளோட பவுடர். அண்ட் அடுத்து கொஞ்சமா வேப்பம் புண்ணாக்கு பவுடர். ஸோ இதெல்லாம் தான் இந்த சம்மர் கார்டனுக்கு ரொம்ப எசென்சியலா தேவைப்படுற விஷயங்கள். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதுல இந்த முட்டை தூள் பவுடர் அப்புறம் இந்த காஃபி தூள் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாவே. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற எலமெண்ட்ஸோட பர்பஸ் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ ஒரு எலமெண்ட்ஸும் அதுக்குன்னு ஒரு சில பர்பஸ் இருக்கும். அது என்னன்றது இப்போ ஒன்று. ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் வேஸ்ட் காம்போஸ்ட், அதாவது இந்த வீட்டு குப்பை அப்புறம் இந்த காஞ்ச இலை சருகுகள்லேருந்து ரெடி பண்ண இந்த காம்போஸ்ட் எதுக்குன்னா மெயினாக இதோட பர்பஸ் என்னன்னா, இது சாயில லைட்டாகவும் நல்லா காற்று போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் அந்த அளவுக்கு லைட்டாக மெயின்டைன் பண்ணும். நம்ம தினசரி வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அப்புறம் காஞ்ச இலை சருகுகள்லேருந்து ரெடி பண்ணுற இந்த உரம்ன்றது இதில் அந்த நியூட்ரிஷன் வேல்யூன்றது நல்லா அதிகமாக இருக்கும். ஆனால் இதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னா, சாயில் முடிஞ்ச அளவுக்கு லைட்டா மெயின்டைன் பண்றது. ஒரு ஹெவியா களிமண் மாதிரி இல்லாம இது யூஸ் பண்றப்போ சாயில்ன்றது கொஞ்சம் லைட்டாவே இருக்கும். அடுத்து இந்த மண்புழு உரம். நமக்கு செடிக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுனாலே அது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர ஒரே விஷயம் தான் இந்த மண்புழு உரம். ஏன்னா மண்புழு உரத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இந்த மண்புழு உரம் மட்டும்தான் நம்ம மண்ணில் இருக்க அந்த worm அவைலபிலிட்டி, நம்ம மண்ணில் இந்த மண்புழுக்களோட எண்ணிக்கையை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது சாயில நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணும். அண்ட் வேர்கள் நல்லா ரொம்ப ஹெல்த்தியா வளர்றதுக்கு இந்த மண்புழு உரம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த சாயில். ஒருவேளை உங்களுக்கு இந்த மண்புழு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி மண்புழுவின் முக்கியத்துவங்கள்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து இந்த மாட்டு எரு. இந்த மாட்டு எருவோட பயன் என்னன்னா, இது சாயில் முடிஞ்ச அளவுக்கு சேச்சுரேட் பண்ணும். அண்ட் சாயிலோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சாயில சேச்சுரேஷன்றது சாயில முடிஞ்ச அளவுக்கு அசிடிக்கா மாற்றும். காய்கறி செடின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய செடிகள் பார்த்தீங்கன்னா அசிடிக்கான சாயில், அதாவது அதிகபட்சமான நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா அந்த சாயிலோட பிஹெச் வேல்யூ அசிடிக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாயில் நீங்க ரெடி பண்றதுக்கு இந்த மாட்டு எருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. அண்ட் ஆல்சோ இது நீங்க மண்ணில் கலக்கிறப்போ இந்த மாட்டு எருன்றது ஈஸியா மண்ணுக்குள்ளேயே மக்கிட்டு இது ஒரு ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசரா மாறிடும். அதாவது அந்த நீங்க இதுல போடுற அந்த மாட்டு எரு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் ஆயிட்டு அது மண்ணோட ஒரு உரமாவே கலந்துரும். அடுத்து இந்த தேங்காய் நார் கழிவு. இந்த தேங்காய் நார் கழிவுன்றது இந்த மண் கலவைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மண்ணுக்கு கொடுக்குற அந்த தண்ணின்றது இந்த தேங்காய் நார் கழிவு தான் அந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு மண்ணை முடிஞ்சளவுக்கு ஈரப்பதமா மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஈரப்பதமா இருக்கிறப்பதான் அந்த மண்ணு நல்லா லைட் அண்ட் ஏரியாவே இருக்கும். ஒன்ஸ் ஈரப்பதம் போயிடுச்சுன்னா மண்ணு இறுக ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்து இந்த கார்டன் சாயில், அதாச்சும் இந்த செம்மண் இல்ல தோட்டமண். ஸோ இந்த செம்மண் அண்ட் தோட்டமண் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி எலமெண்ட். இது எதுக்குன்னா நம்ம இந்த சாயில் மிக்சர் யூஸ் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எலமெண்ட், அதாச்சும் நல்லா ரொம்ப லைட்டா வெயிட்டே இல்லாத ஒரு எலமெண்ட்ஸ். நம்ம இதுல தோட்டமண்ணோட அதை கலக்கிறப்போ இந்த தோட்டமண் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீட் சாயில் மிக்சரா ரெடி பண்ணும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த தோட்டமண்ல இல்லைன்னா இந்த செம்மண்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ பாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அண்ட் இது போக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவைப்படுறது நிறைய இருக்கு. அண்ட் அந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மண்கலை இந்த தோட்ட மண்ணில் அதிகமாகவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தோல் பவுடர். இந்த முட்டை தோலோட பவுடர் எதுக்குன்னா மண்ணில் கால்சியமோட சத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மண்ணில் கால்சியம் சத்துன்றது கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா இந்த ஒரு சில பிரச்சனைகளை வரும், இலை சுருகள் இல்லை இன்னும் ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம செடியில வர அந்த
காய் இல்லை பழம் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காது. ஸோ அந்த கால்சியம் சத்தை நம்ம சரி பண்றதுக்கு இந்த மாதிரி முட்டைத்தூளை காய வச்சு நம்ம பவுடராக்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த முட்டைத்தூள் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காய வச்ச காஃபி பவுடர் வந்து மண்ணில் இருக்க நைட்ரஜன் சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவும். அண்ட் ஆல்சோ மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பில்ட் பண்றதுக்கும் இந்த காஃபி பவுடருக்கு அந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப முக்கியமா மண்ணுக்கு தேவை. கடைசியா இந்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர். இந்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் எடுத்துன்னா இந்த மண்ணில் வர மண்ணு மூலமா ஒரு சில சின்ன சின்ன நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு அண்ட் அந்த ஒரு சில பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் மண்ணுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அண்ட் அதெல்லாம் செடியை அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். இந்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு மண் கலவையை நம்ம இப்போ கலந்துடலாம். நீங்க மண் கலவை கலக்கிறப்போ அதுல உடைக்க முடியாத கற்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை நீக்கிடுங்க. ஏன்னா அந்த உடைக்க முடியாத கற்களால மண் கலவைக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்க அதை கேர்ஃபுல்லா அதை நீங்க ரிமூவ் பண்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம இந்த சம்மருக்கு தேவையான சாயில் மிக்சரை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த சாயில் மிக்சர் வந்து நல்லா ரொம்ப லைட்டாகவும் நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாகவும் இருக்க ஒரு சாயில் மிக்சராக இப்போ இது ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மண் கலவை வந்து ஒரு தொட்டியில நிரப்பி அது எந்த அளவுக்கு ஈரப்பதத்தை உறிஞ்சிக்குதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு தொட்டியில இந்த மண் கலவையை ஃபுல்லாக நிரப்பிடலாம். எப்பவுமே மண் கலவை நிரப்புறப்போ முடிஞ்ச அளவுக்கு மேலே வந்து அதை கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் டவுன் பண்ணி அதை அந்த மண் கலவையை வந்து ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க அப்படியே மண் கலவையை ஜஸ்ட் நார்மலாக கொட்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே செடி வச்சீங்கன்னா அந்த மண் கலவைக்குள்ள அங்கங்க காத்து துகள்கள் இருக்கும். அந்த காத்து துகள்கள் வந்து மண்ணை வந்து ஒரு மாதிரி அன்ஈவனா ஆக்கிரும். ஸோ அந்த செடி வந்து நம்ம வச்ச பொசிஷன் இல்லாம வேற ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இல்ல ரைட் சான்சஸ். அந்த மண்ணை ஒரு மாதிரி கரெக்டா ஒரு லெவலா கொண்டு வரதுக்கு அதை வந்து லைட்டா பிரஸ் டவுன் பண்ணிட்டே இருக்கணும், மண் கலவை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ற வரைக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எதுனா இந்த மூடாக்கு போடுறது. இப்போ வரது சம்மர்ன்றதுனால எல்லா செடிகளுக்கும் மூடாக்கு போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா மூடாக்கு போடுறதுனால நம்ம மேல இருக்க அந்த மண் கலவையோட மேல் பகுதி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெயிலோட தாக்கம் இல்லாம நம்மள ஈஸியா காப்பாற்றோம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் இந்த மூடாக்கோட முக்கியத்துவம் என்னன்றதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி மண்ணோட ஈஸியா மங்கக்கூடிய எந்த ஒரு பொருளை வேணா நீங்க மூடாக்கா தாராளமா மண் கலவை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல மூடாக்கு போட்டு நீங்க அந்த மண் கலவைக்கு கம்ப்ளீட்டா தண்ணி ஊத்துங்க. எந்த அளவுக்குன்னா அந்த மொத்த மண் கலவையும் ஃபுல்லா ஈரமாகிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. நீங்க இப்ப பார்க்கலாம், அந்த தொட்டியிலேருந்து வெளியே வர தண்ணி வந்து கிளியரா இல்லை, ஒரு மாதிரி கலரா இருக்கு. பிகாஸ் மண்ணு வந்து கம்ப்ளீட்டா சேச்சுரேட் ஆயிருக்கு, அந்த நல்லா அசிடிக்கா இருக்கு. அந்த அசிடிக்கான சாயில் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு கலரா தான் வந்து அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி தெளிவில்லாம இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ தான் நமக்கு வந்து அந்த மண்ணுன்றது நல்லா நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா நல்லா அசிடிக்கா இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் ஒன்ஸ் அகைன் தண்ணி விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி நீங்க சாயில மறுபடியும் பிரஸ் டவுன் தேவைன்னா பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த மண்ணில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் உறிஞ்சிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நல்லா லைட்டாக கையில் அதோட ஃபீல் வந்து நல்லா லைட்டாக இருக்குது. அண்ட் இதை நான் டைட்டாக புழியிறப்போ அந்த கை இறுக்கி அதை புழியிறப்போ அதில் தண்ணி வெளியேறதை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த மண் வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகவும் நல்ல ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிற மாதிரி மண் கலவை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த சம்மருக்கு என்ன மாதிரியான மண் கலவை ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்த்து நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.